சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பொது இடத்துல எங்க வந்தாலுமே வந்துக்கிட்டு திடீர்னு செய்தியாளர்கள் அவரை பார்த்துட்டா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், பிரச்சனைகள், சந்தோஷமான விஷயங்கள், சந்தோஷமான சம்பவங்கள், இந்தியாவில் நடக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பா வந்துக்கிட்டு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு. அந்த அடிப்படையில எப்பவுமே வந்துக்கிட்டு ரஜினிகாந்த் கேட்கக்கூடிய கேள்வி மாதிரி தான் இப்போ 100 நாட்களை நிறைவு செய்துள்ள தாவேக அரசு, குறிப்பா சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி கேள்வியை நேற்றைக்கு விமான நிலையத்துல கேட்டு போட்டாங்க. உடனே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தேங்க்யூ 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 அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் கருத்து சொல்ல விரும்பாத ஒரு காரணம் என்னங்கிறது இப்ப வரைக்கும் புரியவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலத்துலன்னா ஏதாவது ஒரு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு பதில் சொல்லிட்டு போவாரு. ஆனா இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. எப்ப இந்த காக்கா கழுகு கதை ரஜினிகாந்த் மற்றும் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வெளிப்படையான ஒரு மோதலை ஆரம்பிச்சிச்சோ, அப்ப இருந்து மனுஷன் மறைமுகமாவே ரசிகர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு பேச ஆரம்பிச்சாரு. அது படத்தோட ப்ரமோஷனுக்கா இல்லை தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கருத்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்ச உடனே போய் கட்சி தலைவர்களை பார்த்தாங்க. கமலஹாசன் அவர்கள்லாம் பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆனால் கமலஹாசன் இல்லாத காரணத்தினால கமலஹாசன் வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்களை போய் பார்த்தாரா. ஆனால் இவங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்டவங்க, அதனால போய் பார்த்தாரா என்னன்னு தெரியல. விஜய் அவர்கள் ஏன் என்ன பார்க்கல, தட் மீன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கல அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புல பேசப்பட்டாலும் அதெல்லாம் கண்டிப்பா பெரிய மனுஷத்தனமா நடந்துக்குவாரு நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். அதெல்லாம் அப்படி நினைக்க மாட்டாரு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவர். அப்படி இருந்தா கூட இவர் சினிமா துறையை சேர்ந்தவர் தான் முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலா அரசியலுக்கு போனதுனால அவர்கிட்ட உண்மையிலே நல்ல இந்த இருவருக்கும் நல்ல உறவு இருக்கா, ஆரோக்கியமான உறவுகள் இருக்கா, இல்லாட்டினா உண்மையிலே ரசிகர்கள் சண்டை போடுற மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு இலைமறை காயா எதுவும் பிரச்சனை போயிட்டு இருக்கிறத காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சிஎம் அவர்களுடைய 100 நாட் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு தேங்க்யூங்கிற சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்